நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 7, 8 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பகல்காம் தாக்குதல். சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்திங்கன்னா பகல்காம் தாக்குதலுடன் வந்து தொடர்புடையது. இது இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போயிட்டுருக்க நியூஸ் தான் வந்து இது. சரிங்களா? அந்த பகல்காம் தாக்குதல் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22, 2025 வந்து நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பகல்காம் தாக்குதல் வந்து எத்தனை பேர் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 26 பேர் வந்து இறந்தாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பகல்காம் தாக்குதல் வந்து எப்போ நடந்துச்சு, ஸோ எத்தனை பேர் வந்து இறந்தாங்க, ஸோ அதுக்கு இந்தியாவுடைய நடவடிக்கை வந்து என்ன? ஸோ இந்தியாவுடைய நடவடிக்கை தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். சமீபத்தில் ராபர்ட் கால்டுவெல்லின் எத்தனையாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது? சமீபத்தில் ராபர்ட் கால்டுவெல், நம்ம கால்டுவெல் படிச்சிருப்போம் இல்லையா தமிழில். ஸோ அவருடைய எத்தனையாவது பிறந்த தினம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 211. அடுத்து பாருங்கள். அன்னையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மே 11. அன்னையர் தினம் பார்த்திங்கன்னா மே 11. அடுத்து பாருங்கள். சிபிஐயின் இயக்குனரான பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது? ஸோ கேட்கலாம், சிபிஐயோடைய இயக்குனர் வந்து இப்போ வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிரவீன் சூட். ஸோ அவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மேலும் வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 வருஷம் வந்து சர்வீஸில் இருந்திருக்காரு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு வருஷம் வந்து அவருக்கு பதவிக்காலம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, விக்ரம் மிஸ்ரி. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அஜித் தோவால். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவால். அடுத்து பாருங்கள். ஆப்ரேஷன் சங்கல்ப் எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நக்சலைட்டுகளை கொல்லுதல். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா, ஸோ அந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து நக்சலைட்டுகளை வந்து இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் இதன் மூலயமா பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டுட்ருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து விடைபெற்ற ரோஹித் சர்மா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்தியா. சரிங்களா? இது ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து T20 போட்டியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் போட்டிலேருந்து வந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ODIயில் மட்டும் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். எந்த ஆண்டுக்குள் மனிதனை நிலவிற்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2040 வந்து நிலவில் வந்து மனிதனை வந்து தரையிறங்க செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையம், ஸோ வானத்தில் பார்த்திங்கன்னா ஸோ இந்திய விண்வெளி நிலையம் வந்து அமைக்க இந்தியா எந்த ஆண்டுக்குள்ளே வந்து திட்டமிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 2035. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு விண்வெளி நிலையம் வந்து அமைக்கணும் வான்வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 2035 அமைச்சிருவாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா எத்தனை உளவு செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 52. அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர்